என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு வீடியோ வந்து எப்படி எடிட் பண்றது அப்படிங்கிற விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வீடியோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் வந்து ரொம்ப வீடியோ முக்கியம் அப்படின்னா, முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து டெக்ஸ்ட்டை பார்த்து தான் வந்து ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணாங்க. பட் இப்ப எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, வீடியோ பார்த்து தான் வந்து ப்ராடக்டை வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க. அதனால வீடியோங்கிறது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, வீடியோல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா 72%, அதாவது 72% ஆஃப் த யூசர்ஸ் வந்து வீடியோ பார்த்தா வந்து ப்ராடக்டை வாங்குறாங்க. இது ஒரு விஷயம். மூணாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. இப்போ நீங்க ஒரு ப்ராடக்ட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதுல உங்களுடைய ப்ராடக்டோட வீடியோஸ் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து என்கொயரிஸ் வரும். ஓகே, அதனால வந்து வீடியோங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீடியோங்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட். அதனால வீடியோல எல்லாருமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இப்ப நிறைய பேருக்கு இருக்கிற சேலஞ்சஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா, நான் ஒரு வீடியோ வந்து எடுத்துட்டேன், பட் ஆனா அதை எப்படி எடிட் பண்றது அப்படிங்கிற சேலஞ்சஸ் இருக்கு. அதைத்தான் நம்ம இன்னைக்கு இந்த இதுல வந்து டாபிக்ல பேச போறோம். அதுக்கு முன்னாடி எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற நோட்டிபிகேஷன் வீடியோ உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து எப்படி எடிட் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு வீடியோ நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அப்படியே வந்து போட்டீங்க அப்படின்னா அது நல்லா இருக்காது. அதை வந்து நம்ம வந்து எடிட்டிங் பண்ணி போடணும். எடிட்டிங் ராவா போட்டீங்க அப்படின்னா அதோட பிரசன்டேஷன்ஸ் எதுவுமே நல்லா இருக்காது. அதனால வீடியோ எடிட்டிங் பண்றதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நான் வந்து ஒரு வீடியோ வந்து எப்படி எடிட் பண்றது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ என்னுடைய ஸ்கிரீனை வந்து ஷேர் பண்றேன். என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இந்த ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் எப்படி வந்து ஒரு வீடியோ வந்து எடிட் பண்றது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் யூஸ் பண்ற சாஃப்ட்வேரோட பேர் பாத்தீங்க அப்படின்னா கேம்டேஷியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர். ஓகே, இந்த சாஃப்ட்வேர் வீடியோல தான் நான் என்னோட வீடியோஸ் வந்து பண்றேன். என்னோட வீடியோ வந்து நான் இந்த மாதிரி தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி ரெக்கார்ட் பண்ண உடனே எனக்கு இந்த மாதிரி இதுல வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. இதோட பேர் வந்து கேன்வாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இது வந்து மீடியா பிங். உங்களுடைய ஃபைல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல தான் ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த இடத்துல வந்து மெனூஸ் இருக்கு உங்களுக்கு. மீடியா, அனோட்டேஷன், டிரான்சிஷன், பிஹேவியர்ஸ், இந்த மாதிரி வந்து மெனூஸ் இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து லைக் எனக்கு ரொட்டேஷன் பண்ணணும், பொசிஷன் இது பண்ணணும், இது எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்கு. அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து பாத்தீங்கன்னா ட்ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க ரெக்கார்ட் பண்ற வீடியோ, ஆடியோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ட்ராக்லயும் வந்து இதாயிடும். இதை தான் நம்ம வந்து எடிட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வீடியோ வந்து எப்படி எடிட் பண்றது அப்படிங்கிறத காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அன்வான்டட் திங்ஸை முதல்ல ரிமூவ் பண்ணும். அது வந்து ரொம்ப மஸ்ட். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து வீடியோ வந்து முடிச்சிட்டேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் என்னுடைய வீடியோஸை முடிச்சிட்டேன். வீடியோஸை முடிச்சுட்டு நான் வந்து வணக்கம் அப்படின்னு சொல்றேன். ஓகே, இதை வந்து நான் முதல்ல கட் பண்ணணும். எந்த இடத்துல வந்து நான் வணக்கம் சொல்லணும் இதை நான் கட் பண்ணணும். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு ரைட் கிளிக் பண்ணணும். அதாவது இந்த இடத்துல எந்த இடம் வரைக்கும் உங்களுக்கு அன்வான்டா இருக்கோ வேண்டாமோ அந்த இடத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஸ்பிளிட் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்பிளிட் கொடுத்தீங்கன்னா நீங்க செலக்ட் பண்ற இடத்துக்கு மட்டும் கட் பண்ணும். ஸ்பிளிட் ஆல் கொடுத்தீங்கன்னா அந்த ட்ராக் 1, ட்ராக் 2 இது எல்லாமே வந்து டெலீட் ஆயிடும். இப்போ நான் டெலீட் கொடுத்துறேன். டெலீட் கொடுத்த உடனே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெலீட் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரிதான் இருக்கும். அதாவது கீழே மேல இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த இடம் வரைக்கும் என்னுடைய ஃபேஸ் வந்து வரணும் அப்படின்னா அதுக்கும் நீங்க வந்து ஸ்பிளிட் பண்ணணும். இந்த இடத்துல போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஸ்பிளிட் ஆல் கொடுத்து உங்களுடைய ஃபேஸ் வந்து எங்க வரைக்கும் வரணுமோ அந்த இடம் வரைக்கும் ஸ்பிளிட் பண்ணணும். இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த இடம் வரைக்கும், அதாவது இந்த 15, இந்த 20, 1926 அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, 1922 இருக்கு, அந்த இடம் வரைக்கும் எனக்கு என்னுடைய ஃபேஸ் தெரியணும். அதுக்கப்புறம் இல்லது வந்து பாத்தீங்கன்னா நான் சிஸ்டம் காமிக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டுக்கு போயிடணும். முதல்ல போயிட்டு இந்த இடத்த இதை செலக்ட் பண்ணணும். இந்த வீடியோல இருக்கிற இந்த இடத்த செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு இதை கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். உங்க மவுஸ் வச்சு ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். எது வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லா மறைக்க முடியுமோ அது ஃபுல்லா நீங்க மறைச்சிக்கலாம். மறைச்சிக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வரும். பட் ஆனா வந்து நம்மளுடைய ஃபேஸ் வந்து கரெக்டா நிக்கல. ஓகே,
ஸோ இதுக்கு இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அனிமேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதுல போயிட்டு ஸ்கேல் டு ஃபிட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இது மாதிரி ஸ்கேல் டு ஃபிட் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா அந்த பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ இப்போ நான் வீடியோவை வந்து ப்ளே பண்றேன். ஸோ ப்ளே பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வரேன். ஸோ இந்த இடத்துக்கு வரேன். ஸோ இப்போ எனக்கு வந்து சிஸ்டம் வந்து தெரியும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா திருப்பி என்னுடைய ஃபேஸ் வந்து தெரியணும் அப்படின்னா திருப்பியும் அதே போல ஸ்பிளிட் ஆல் கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல அதே போல பண்ணணும். ஓகே, நம்ம எப்படி பண்ணமோ அதே போல பண்ணணும். ஸோ எல்லாருமே வந்து வீடியோ எடிட்டிங் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப டஃப் இல்லை. நீங்க ஒரு 4-5 வீடியோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, இது வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து டிரான்சிஷன் அனிமேஷன் போறேன். அனிமேஷன்ல போயிட்டு ஸ்கேல் டு ஃபிட் கொடுப்பேன். ஓகே, இப்போ என்னுடைய வீடியோஸ் வந்து இது வரைக்கும் இதாக இருக்கு. ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ற போறேன் அப்படின்னா, இப்போ என்னுடைய பேக்ரவுண்ட் வந்து மாற்றணும். ஓகே, அது மாற்ற முடியுமானா கண்டிப்பா மாற்ற முடியும். ஸோ இந்த இடத்துல போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா விஷுவல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு மெனு இருக்கு. ஸோ இதுல வந்து ரிமூவ் கலர் அப்படின்னு இருக்கு. எனக்கு இந்த இடத்துல இருக்கிற கலரை பேக்ரவுண்டை மாத்திட்டு வேற ஒரு பேக்ரவுண்டை கொண்டு வரணும். ஓகே, அப்படி கொண்டு வர முடியுமா? கொண்டு வரலாம். ஸோ இப்போ நான் வந்து செலக்ட் மீடியான்னு சொல்லி இந்த எஃபெக்ட் ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த எஃபெக்ட் ஆட் ஆச்சுன்னா எஃபெக்ட் ஆடட் அப்படின்னு வரும். ஸோ இதுல எந்த கலரை நீங்க ரிமூவ் பண்ண போறீங்க? ஓகே, இப்போ என்னுடைய ஷர்ட் கலர் ரிமூவ் பண்ணணும்னா இந்த ஷர்ட் பக்கத்துல வைக்கிறோம். ஓகே, எனக்கு இந்த பேக்ரவுண்ட் கலர் ரிமூவ் பண்ணணும்னா இதை செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணோடனே எனக்கு இந்த பேக்ரவுண்ட்ல இருக்கிற கலர்ஸ் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ நான் பேக்ரவுண்ட்ல இருக்கிற எனக்கு சிஸ்டம்ல இருக்கிற மட்டும் அதையும் ரிமூவ் பண்ணணும்னா அதையும் நான் ரிமூவ் பண்றேன். ஓகே, என்னுடைய ரிமூவ் பண்ணோடனே எனக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன இதெல்லாம் வந்து தெரியுது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல டாலரன்ஸ், சாஃப்ட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதை கொஞ்சம் நீங்க கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல சாஃப்ட்னஸ், டாலரன்ஸ், ஸோ இது எல்லாமே நீங்க வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கலர் கரெக்டாக வந்துடும். ஸோ இதை நீங்க கரெக்டாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா பேக்ரவுண்ட்ல ஏதாவது ஒரு இமேஜ் கொண்டு வந்து போடுறேன். ஸோ நீங்க வந்து பேக்ரவுண்ட் ஆஃபீஸ் இமேஜ் வந்து போடலாம். ஸோ எப்படி வேணாலும் போடலாம். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு இமேஜை நான் வந்து போடுறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு இமேஜ் இருக்கு. ஸோ அந்த இமேஜை வந்து நான் போடுறேன். ஸோ இப்போ நான் டெஸ்க்டாப்ல போயிட்டு என்னுடைய இதில் ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் இருக்கு. ஜிஎஸ்டி இமேஜஸை நான் வந்து போடுறேன். ஜிஎஸ்டி இமேஜை நான் வந்து என்ன பண்றேன்னா இந்த இடத்துக்கு கொண்டு வரணும்னா ரைட் கிளிக் பண்ணி ஆட் டு டைம் லைன் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ இது வந்து எங்க ஸ்டோர் ஆகுதுன்னா ட்ராக் 3ல இருக்கு. ஸோ நீங்க அப்படியே வந்து அதை ட்ராக் பண்ணி இங்க கொண்டு வந்துட்டு இதை ஃபுல்லா நீங்க என்டையரா இந்த இடத்துல கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜிஎஸ்டியோட இது இருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி கரெக்டா அந்த செட்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேலே கொஞ்சம் கேப்ஸ்லாம் இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து கேப்ஸ் இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையும் கரெக்டாக நான் வந்து ஃபிட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு வீடியோ இப்போ பார்க்கும்போது நான் பேக்ரவுண்ட்ல ஒரு பேக்ரவுண்ட் வச்சு பேசுற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நான் பேக்ரவுண்ட்ல ஒரு கிரீன் கிளாத்தை தான் நான் வந்து மாட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரீன் கிளாத் வந்து தெரியும். ஸோ இதை நீங்க வந்து மார்க்கெட்ல வந்து 350 rupeesக்கு உங்களுக்கு கிரீன் கிளாத் வந்து கிடைக்குது. அதுல வந்து நீங்க வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஏதாவது இமேஜஸ் ஆட் பண்ண முடியுமா? கண்டிப்பா இமேஜஸ் ஆட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல போயிட்டு வேற ஏதாவது இமேஜஸ் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பிளஸ் சிம்பிள் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுல போயிட்டு நீங்க ஏதாவது ஒரு இமேஜஸ் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ திருப்பியும் நான் வந்து ஒரு இமேஜஸ் ஏதாவது இமேஜஸ் இருக்கான்னு பாக்குறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஜிஎஸ்டி அப்படின்னு ஒரு இமேஜ் இருக்கு. இந்த இமேஜஸை நான் வந்து திருப்பியும் வந்து ரைட் கிளிக் பண்ணி நான் வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்றேன். ஸோ இந்த இமேஜ் ரொம்ப பெருசா இருக்கு. இது அப்படியே நீங்க குட்டி பண்ணிக்கலாம். இப்போ குட்டி பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து காமிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க இமேஜஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் ஆட் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட்டும் எப்படி ஆட் பண்றதுன்னா இப்போ இந்த இடத்துல நான் போறேன். ஸோ இப்போ எனக்கு என்னோட டெக்ஸ்ட் வந்து வரணும் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டுனா அன்னோட்டேஷன் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுல வந்து நீங்க ஸ்டைல்ல ஆல் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த மாதிரி இது பிடிச்சிருக்கு அப்படின்னா இதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதுல வந்து இருக்கு. ஸோ நான் இந்த இடத்துல ஷாபில் அப்படியே போடுறேன். இந்த இடத்துல நான் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இது அப்படியே வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் என்னுடைய வீடியோ நான் இப்போ இந்த வீடியோ வந்து நான் அப்ளை பண்றேன். ஸோ இந்த இடத்துல இருந்து நான் எந்த இடம் வரைக்கும் நான் சொல்றேன்னா அந்த இடம் வரைக்கும் என்னுடைய பேர் வந்து வரும். அதுக்கப்புறம் இந்த பேர் வந்து போயிடும். ஓகே, இந்த மாதிரி நீங்க வந்து பண்ணிக்கலாம்.
ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸி தான், வீடியோ எடிட்டிங்கிறது ரொம்ப ஈஸி. பட் நீங்க ஒரு 5ல இருந்து 10 வீடியோ எடிட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நீங்களே நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்குறீங்க. இப்போ நான் வந்து அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நான் வந்து யூடியூப் சப்ஸ்கிரைப் சேனல் அப்படின்னு சொல்லி நான் வந்து காமிப்பேன் என்னோட யூடியூப் வீடியோல. அது எப்படி நான் பண்றேன் அப்படின்னா, இதுவும் வந்து ஒரு இமேஜ் ஃபைல் தான். ஸோ ஆல்ரெடி இந்த இமேஜ் ஃபைல நான் வந்து என்னோட இதில் வச்சிருக்கேன், லைப்ரரியில் வச்சிருக்கேன். ஸோ இதை நான் தூக்கி போட்டேங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் அப்படின்ற அந்த இமேஜ் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஜேபிஜி ஃபைலா ரெடி பண்ணும். ஓகே, ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வீடியோ எடிட்டிங்ல இருக்கு. ஸோ உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் இன்னும் அட்வான்ஸா கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா என்னுடைய கிளாஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஸோ அதுல வந்து நான் வந்து வீடியோ எடிட்டிங் பத்தி நான் இன்னும் இன்டெப்தா வந்து எடுக்கிறேன். அதே போல வீடியோ எடிட்டிங் தவிர நான் வந்து பாத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வீடியோ எடிட்டிங்ல வந்து எடிட் பண்ண பிறகு ஸோ யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோம். ஓகே, நிறைய பேர் வந்து நான் வீடியோ வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணுவாங்க. பட் ஆனால் யூடியூப்ல அப்லோட் பண்ண உடனே நிறைய வந்து என்ன பிரச்சனை இருக்குன்னா, அவங்களுக்கு வியூஸ் வராது, அவங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் கவுண்ட்லாம் வராது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சம் டெக்னிக்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு யூடியூப்ல வியூஸ் எல்லாமே வரும். ஸோ அதையும் நீங்க எப்படி பண்றது அப்படிங்கிறத என்னுடைய கிளாஸ்ல வந்து சொல்றேன். ஸோ உங்களுக்கு அந்த கிளாஸ்ல கோர்ஸ் ஜாயின் பண்ண அப்படின்னா நீங்க யூடியூப்ல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அப்படி கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய ஃபுல் கோர்ஸோடைய டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அதுல நீங்க ஜாயின் பண்ணீங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ப்ரீ ரெக்கார்டட் கோர்சஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு லைவ் செஷன் வேண்டும், லைவ் செஷன் வந்து படிக்கலாம். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் என்ன லேர்ன் பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதே போல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு வீடியோ எடிட்டிங் அப்படின்னா நீங்க கமெண்ட்ல வந்து பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ நான் ஆன்சர் பண்றேன். ஸோ அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.